தற்போது நம்மோடு பாஜகவை சேர்ந்த திரு முருகானந்தம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தமிழ்நாட்டில் இனிமேல் எஸ்ஐஆர் எதிர்ப்பு முழக்கம் எடுபடுமா? சகோதரர் கவியரசன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். காலையிலேயே பல தொலைக்காட்சிகளுக்கு நான் போயிருந்தேன். அதை 8 மணிக்கு முன்னாலேயே கூப்பிட்டாங்க. ஆளுகிற தொலைக்காட்சி ஒன்று ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது ரிசல்ட் வரும்னு பாவம் அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்தாலும் கூட போனதற்கு பிறகு தான் பாவம் அவங்களே எல்லா தொலைக்காட்சிகளும் ஒன்று போடுறாங்க. நிச்சயமாக ஜனம் மிகச்சரியாக இது தராசு போல எடை சரியாக இருந்து கணிக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி தமிழ் ஜனம். அது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும். அதனால் அதை மையமாக வைத்து நாங்கள் இன்னைக்கு தேசிய தொலைக்காட்சிகளை நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கையில் ஒரு தொலைக்காட்சி மட்டும் ஏதோ இப்படி போட்டாவது ஒரு நப்பாசை என்று சொல்லுவார்கள், அப்படி போட்டாவது ஏதாவது நமக்கு முன்னிலை இருப்பது போது காண்பித்து கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் பார்த்து சிரிப்பு தான் வந்தது. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு மிக மிக அற்புதமான ஒரு வெற்றியை தந்திருக்கின்றார்கள். ஒரு பெரிய ஒரு பொய்யை கட்டமைக்க நினைத்தார்கள் சகோதரர் கவியரசன். எப்படி என்று சொன்னால், இதை எஸ்ஐஆர் ஒரு பெரிய ஒரு புரட்சி பீகாரிலே உருவாக்கியதை போல அந்த எஸ்ஐஆர் வைத்து இங்கே தமிழகம் அதன் தொடங்கி இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கட்டத்தில் வர இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் இதை வைத்து ஒரு பெரிய ஒரு புரளியை கிளப்ப வேண்டும் அப்படிங்கிறது ஒரு மாயையை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அது அத்தனையுமே சுக்குநூறாக உடைந்து விட்டது. இன்றைக்கு தேஜஸ்வி யாதவ் அவருடைய சொந்த தொகுதியில் ராகவ்பூர் என்று சொல்லக்கூடிய அந்த சொந்த தொகுதியில் 10,000 ஓட்டுகள் பின்தங்கி இருக்கின்றார். அப்படின்னு சொன்னோம்னா எந்த அளவுக்கு அவர்களுடைய நிலைமை பரிதாபமாக மாறி இருக்கின்றது அப்படின்னு சொன்னார். நான் ஏற்கனவே சொன்னது போல ராகுல் காந்தி என்கின்ற படகில் யார் ஏறினாலும் அது அவர்கள் அத்தனை பேரும் மூழ்கடிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த எலெக்ஷன் தான் சாட்சி. ஏற்கனவே எல்லா மாநிலங்களையும் இண்டி கூட்டணி என்கின்ற பெயரிலே தேர்தலை சந்தித்தார்கள். பீகார் எலெக்ஷன்லே ஆரம்பத்திலேயே தோல்வி. எப்படி என்று சொன்னால், இந்தி கூட்டணி என்று சொல்லி அவர்கள் வைத்தார்கள். அந்த கூட்டணியிலே யாரெல்லாம் இருக்க வேண்டுமோ அவர்கள் யாரும் அந்த கூட்டணியிலே கிடையாது. இருந்திருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகளெல்லாம் வெளியே போய்விட்டது. மம்தா பானர்ஜி வெளியே போயாச்சு, அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே போயாச்சு, ஏனைய கட்சிகளெல்லாம் இருந்தது எல்லாமே வெளியே போயிட்டாங்க. அதனால இந்தி கூட்டணி என்று வைப்பதற்கு பதிலாக மகா கட்பந்தன் அப்படின்னு சொல்லி பீகாருக்காக வைத்தார்கள். அதிலேயே முதல் தோல்வியை சந்தித்து விட்டார்கள். அப்புறம் கள நிலவரமே அவங்களுக்கு தெரியாது. கவியரசன், நான் நேரடியாக பீகார் மாநிலத்துக்கு பொறுப்பாளர்களாக இருந்திருக்கின்றேன். ஒவ்வொரு தொகுதியும் எனக்கு தெரியும். அதனால இவர்களுக்கு கள நிலவரமே தெரியாம எல்லாமே ஒரு கூட்டம் சேர்ந்து விட்டது என்று சொன்னால் அது ஏதோ அத்தனையுமே நமக்குத்தான் வாக்களிக்க போகின்றார்கள் அப்படிங்கிறது ஒரு மாயை. இன்னொன்று, ராகுல் காந்தி வேறொரு கற்பனையிலே இருந்தார். இன்றைக்கு கள நிலவரம் வேறு, அவருடைய கற்பனை வேறு. இப்படி ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தின் மீது சுமத்தி விட்டு ஏதோ வாக்காளர்களை நீக்கிவிட்டார்கள், வாக்கு திருட்டு, இப்படியெல்லாம் சொல்லி ஒரு புரளையை கிளப்பி, ஏன்னா கையில் அவங்களுக்கு எந்த ஆயுதமும் கிடையாது, குற்றச்சாட்டு சொல்லுவதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது, எந்த விதத்திலையும் அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சி. அப்படி இருக்கின்ற பொழுது இல்லாத ஒரு பொய்யை கட்டமைக்க நினைத்தார்கள். இன்றைக்கு சமட்டி அடி மக்கள் கொடுத்திருக்கின்றார். இதுக்கு மேல அடி எதுவுமே கொடுக்க முடியாது. பீகார் தேர்தல் அப்படிங்கிறது இமாலய வெற்றி என்று சொல்லலாம். நமோ சுனாமி ஒரு பக்கம். இன்னைக்கு வட இந்திய சேனல்ல ஒரு அற்புதமான ஒரு சொல்லாடலை ஆங்கிலத்தில் இப்பொழுது பயன்படுத்துகிறார். நமோ சுனாமியோடு சேர்ந்து நிமோ சுனாமி, நிதிஷ் மோடி காம்பினேஷன் சுனாமி, நமோ சுனாமி பிளஸ் நிமோ சுனாமி இரண்டும் சேர்ந்து இருக்கின்ற எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய கூடாரத்தை அத்தனையுமே காலி செய்து விட்டது. அதனால இன்றைக்கு நானும் கூட காலையில் சொல்லுகின்ற பொழுது 3 டிஜிட்டை நிச்சயமாக தாண்டாது. என்னுடைய தேர்தல் அனுபவத்தில் வச்சு நான் சொல்லுகின்றேன், 3 டிஜிட்டை தாண்டாது அப்படின்னு சொன்னேன். என்னுடைய கணிப்பு ஒரு 90 சீட்டுக்கு மேலே தாண்டாதுன்னு நினைச்சேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா
சுருக்கி 30க்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா மக்கள் எவ்வளவு கோபத்தில் இருப்பார்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டும். காட்டாட்சி அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து இந்தியா டுடே சேனல்ல வந்து ஒரு பேட்டி எடுக்கின்றார்கள். ஆர்ஜேடியினுடைய தலைவரிடத்தில் என்ன தெரியுங்களா சொல்றாங்க, ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் மாதிரி இப்போ வந்து பீகார்ல புரட்சி வெடிக்க போகின்ற, நாங்கெல்லாம் ஆயுதம் ஏந்த போகின்றோம் அப்படின்னு பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுகின்ற. என்னது, தோத்ததற்கு பிறகு இந்த பீகாரவே பத்தி எரிய வைக்க போகின்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் சொல்லுகின்றார்கள் அப்படின்னு சொன்னா இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தார்கள் அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆயிருக்கும்? அதனாலதான் இவர்களை எங்கே அமர வைக்க வேண்டுமோ அங்கே கொண்டு போய் பீகார் மக்கள் அமர்த்தி இருக்கின்றார்கள். இதுல பெரிய கூத்து என்னவென்று சொன்னா திமுக காரங்க அத்தனை பேர் வரிஞ்சு கட்டிட்டு போய் அங்க போய் தேர்தல் பிரச்சாரம் செய்தார்கள். மிகப்பெரிய ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது போல இவர்கள் போய் அங்கே போய் இவர்களுக்கெல்லாம் வலு சேர்ப்பதை போல அங்கே போய் பிரச்சாரம் செய்தார்கள். எத்தனை தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணீங்கன்னு, பிரச்சாரம் மட்டும் கிடையாது, பல்வேறு விட்டமின்களையும் அவர்கள் சப்ளை செய்தார்கள். நம்ம கிட்ட எல்லாம் சான்று இருக்கின்றது. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பீகார் மக்கள் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. எந்த இடைத்தரகர்களும் இல்லாமல், எந்த இடையூறு இல்லாமல் நேரடியாக எங்களுக்கு குடும்பத்துக்கு வந்து சேர்ந்திருக்கின்றது. நாங்கள் நிம்மதியாக வாழுகின்றோம். பரிபூர்ணமாக நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கத்திற்கு எங்களது வாழ்த்துக்களை எங்களது ஆசிகளும் இருக்கின்றது என்று சொல்லி இமாலய வெற்றியை தந்திருக்கின்றார்கள். இன்னொன்றும் சேர்த்து கூட சொல்லலாம். இதுவரைக்கும் 2005, 2015, 2010, 15, 20 இந்த ஆண்டு எல்லாத்தையும் விட இன்றைக்கு தேர்தலினுடைய வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கின்றது. இவங்களுக்கெல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, தேர்தல் வாக்கு சதவீதம் அதிகரித்து விட்டால் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு நினைச்சாங்க. கள நிலவரம் அப்படி கிடையாது. இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் மகளிர் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு பெருத்த அன்பை கொட்டி தீர்த்திருக்கின்றார்கள். அதே போல விவசாய பெருங்குடி மக்கள், இந்த 3 பேரும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மக்கள். அத்தனை பேரும் இன்னைக்கு பாருங்க 204 சீட்டு இன்னைக்கு கொடுக்க முடிகிறது அப்படின்னு சொன்னோம்னா இதை என்னன்னு சொல்றது, இந்த வெற்றி என்னன்னு சொல்றது? அதனால இன்றைக்கும் கூட அதை வந்து சுய பரிசோதனை செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. கையில ஆயுதம் ஏந்துவோம், பீகாரை வந்து கலவரமாக்குவோம். இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னால ஒரு நேஷனல் டிவியில ஆர்ஜேடியினுடைய அந்த காட்டாட்சின்னு ஏன் சொல்றோம், நாங்க துப்பாக்கி ஏந்துவோம், பார்க்கின்ற இடங்களிலெல்லாம் புல்லட் பறக்கும் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க. அப்ப எந்த அளவுக்கு விரக்தியினுடைய வெளிப்பாடு, இதெல்லாம் தான் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றார். இதுக்கெல்லாம் கொடுத்த அடிதான் இந்த சோகால்டு இந்தி கூட்டணிக்கு கிடைத்த அடி நமக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. சரி, தொடர்ந்து பேசுவோம். திரு சிவபரமேஸ்வரன், உங்களுடைய இறுதி கருத்து. இல்ல, இறுதி கருத்து என்றால் இந்த பீகார் தேர்தல் வந்து நாட்டிற்கு ஒரு காத்திரமான செய்தியை சொல்லி இருக்கிறது. வெறுப்பு அரசியல், ஜாதி அரசியல், இந்த வீண் வந்து தீங்கு பேசி நாட்டினுடைய ஒரு பிரதமரை வந்து ஒரு மிகவும் தனிமைப்படுத்தி ஒருமைப்படுத்தி அவர் மீது பேசுவது, இப்படியான அரசியல் இனி இந்த நாட்டில் செல்லுபடியாகாது. கொள்கை சார்ந்த அரசியல், வளர்ச்சி சார்ந்த அரசியல், நேர்மை சார்ந்த அரசியல், இது மட்டுமே வாக்குகளை பெற்று தரும் என்பதுதான் பீகார் மக்கள் இந்த நாட்டிற்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தியாக என்னுடைய 37 ஆண்டுகால ஊடக அனுபவத்தில் நான் பார்க்கின்றேன். நேர்மையை சொல்லுங்கள், இதை நாங்கள் செய்வோம் என்று சொல்லுங்கள், இதை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்லுங்கள். அதை சொன்னால் மக்கள் உங்களுடன் வருவார்கள். இனி நாங்க வந்து இலவசம் 1000 ரூபாய் கொடுப்போம், 200 ரூபாய் கொடுப்போம், 100, இதற்கெல்லாம் மக்கள் இனி ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. உண்மையான வளர்ச்சி என்பது மக்களின் அன்றாட வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய திட்டங்களாக இருக்கும் ஆயின் இந்த பீகார் மாடல், இந்த பீகார் தேர்தல் எப்படி கட்சிகளால் அணுகப்பட்டது, கட்சிகள் என்று நான் சொல்லும் போது அது தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான அந்த கட்சி, அங்க இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி, இந்த மகாகட்பந்தன் இருக்கக்கூடிய கட்சி, எல்லா கட்சிகளுமே பீகார் தேர்தலை நாம் எப்படி அணுகிறோம், மக்களின் மனோநிலை எப்படி இருந்தது, அதை புரிந்து கொண்டு நாங்கள் எப்படி செயல்பட்டோம் என்பது அறிந்து கொண்டால் அனைத்து கட்சிகளுக்குமே பீகார் இந்த தேர்தல் ஒரு டெக்ஸ்ட் புக்காக, ஒரு மாடலாக இருக்கும். அதன் அடிப்படையில் இனி வரக்கூடிய தேர்தல்களை கட்சிகள் அணுகுவார்கள் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு, கணிப்பு அல்லது ஏக்கமாக கூட இருக்கலாம். சரி, ஓகே. திரு முருகானந்தம் சார், இப்போ பீகார் தேர்தல் அப்படிங்கிறத தாண்டி பீகார் மாடல்ங்கிற இடத்துக்கு அது நவுந்து போயிடுச்சு, முன்னாடி போயிடுச்சு. இப்போ இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டேக்அவே என்ன, அங்கே ஒர்க்கான எந்த விஷயங்களெல்லாம் இங்கே கொண்டு வந்து நம்ம தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் பொருத்த முடியும்?
கவி, அதாவது வந்துங்க, மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் அப்படின்னா, நமக்கு ஒரு அரசாங்கம் எப்படி அமைய வேண்டும் என்று சொன்னால், மத்தியிலே இருக்கக்கூடிய அரசாங்கம் மாநில அரசாங்கத்திற்கு ஏதுவாக இணையாக இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இங்கே மாநிலத்திலே ஒரு ஆட்சி, மத்தியிலே ஒரு ஆட்சி இருந்தால் அது சுமூகமாக இருக்காது, நமக்கு ஏதுவாக இருக்காது, நமக்கு வேண்டிய திட்டங்களை எல்லாம் கேட்டு பெற முடியாது. ஒரு அரசாங்கம் தொடர்ந்து சண்டை போட்டுட்டே தான் இருக்கணும். இங்கே எப்படி தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய மக்களை அழித்து கொண்டிருக்கின்றார்களோ, தமிழை வைத்து, தமிழ் இனத்தை வைத்து, அடகு வைத்து எப்படியெல்லாம் அழித்து கொண்டு இருக்கின்றார்களோ, அது மாதிரி வேற மாநிலத்திலையும் அதே மாதிரி தான். என்னைக்கெல்லாம் மத்திய அரசாங்கத்தை நேர் எதிர்மறையாக போகின்றார்களோ, இங்கெல்லாம் எதுவுமே கேட்டு பெற முடியாத ஒரு சூழ்நிலை. அதை தாண்டி இன்னைக்கு பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அத்தனை விஷயத்தையும் செய்கின்றார்கள். நமக்கு மத்திய அரசாங்கத்திற்கு தமிழகத்துக்கு கொடுக்கக்கூடிய நிதியை திருப்பவும் அனுப்புகின்றார்கள் அப்படின்னு சொன்னோம்னா எந்த அளவுக்கு மோசம் அப்படின்னு நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு பீகார் மக்கள் என்ன நினைச்சாங்க? இன்னைக்கு மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் ஒரு நேர்கோட்டில் சென்றார்கள் என்று சொன்னால் நமக்கு வேண்டிய அத்தனை திட்டங்களும் நமக்கு சேரும். அதனால நிதிஷ்குமார் பிளஸ் நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்கள் இணைந்து அவர்கள் ஆற்றி இருக்கக்கூடிய பணி, அவர்கள் இணைந்தார்கள் என்று சொன்னால் நமக்கு நல்லது. இப்படி இருந்தால் தான் பீகாருக்கு நல்லது என்று நினைத்தார்கள். எத்தனையோ கடுமையான விமர்சனம் வைத்தார்கள். சொல்ல போனால் அவங்க நம்முடைய ராகுல் காந்தி வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்னா படு மோசமான குற்றச்சாட்டு. எல்லா இளைஞர்களையும் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் அத்தனையுமே அதானி அம்பானிக்கு போகும். எப்பவுமே சொல்லுவாங்க எதுக்கு எடுத்தாலும் அதானி அம்பானிக்கு போயிடும். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மொபைல் டேட்டா எல்லாம் பயன்படுத்துறீங்களா, அந்த பணமெல்லாம் அவங்களுக்கு போகக்கூடிய பணம். இப்படியெல்லாம் மோசமாக பேசினார்கள். நீங்கள் சின்ன சின்ன ரீல் எல்லாம் போடுறீங்களே, அதெல்லாம் யாரு பாக்கெட்டுக்கு போகுதுன்னா இவங்க பாக்கெட்டுக்கு தான் போகுது. உங்களுடைய உழைப்பை திருடுகிறார், என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கின்றார். நாங்கள் உண்மையாலுமே சந்தோஷமாக இருக்கின்றோம். இந்த காட்டாட்சி நீங்கள் 7 மணிக்கு மேலே கவி, நீங்கள் பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படியே பின்னால் போய் ஃப்ளாஷ்பேக்கு போனீங்கன்னா நீங்கள் இந்த லல்லு பிரசாத் யாதவனுடைய ஆட்சியில் 7 மணிக்கு எந்த பெண்களும் நடமாட முடியாது. ஷோரூமுக்கு போவாங்க, ஷோரூமுக்கு போவாங்க. அந்த ஷோரூமுக்கு போனாங்கன்னா நம்பர் பிளேட்டெல்லாம் கிடையாது, சாவி போட்டு அவங்க பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் எந்த ஷோரூம், 2 வீலராக இருந்தாலும் சரி, எந்த கார் கம்பெனி பீகாருக்கு வர்றதே விட்டுட்டாங்க. ஏன்னா எந்த கார் கம்பெனி அங்கே ஓப்பன் பண்ண முடியாது, ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ண முடியாது. அவங்க பாட்டுக்கு வருவாங்க, கார் சாவி போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு காட்டாட்சி நடந்தது. இன்னைக்கு திரும்பவும் 2.0 அதே மாதிரி ஒன்று வந்துவிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று, நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி சிறப்பாக இருக்கின்றது, நாங்கள் நிம்மதியாக இருக்கின்றோம். நீ சொல்லக்கூடிய அத்தனை பொய்யைகளெல்லாம் நீங்களே மூட்டை முடிச்சவர் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கன்னு அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், 2 விஷயங்களை குறிப்பிட விரும்புகின்றேன். ஒன்று, நீங்கள் தாக்கூர்கஞ்சு, கிஷன்கஞ்சு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தொடர்ந்து முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியா, 65% மேல் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகள். நான் குறிப்பிட்ட 2 பகுதிகளை மட்டும் சொல்கிறேன். இன்றைக்கு அதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வெற்றி பெற்றிருக்கின்றது என்று சொன்னோம்னா சிறுபான்மைய மக்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு பிஜேபியின் பக்கம் திரும்பி இருக்கின்றார்கள். அது ஏற்கனவே அதிக வாக்கு செலுத்தி இருக்கின்றார், இருந்தாலும் கூட அதிக நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள், அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருமே இனி இவர்களுடைய ஆட்சி தேவையில்லை, நமக்கு உண்மையாலுமே நம்மளுடைய வீட்டுக்கு நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டம் எந்த பாகுபாடும் இல்லாமல் சேருகிறதே, நமக்கு அவர் யாருமே பிரித்து பார்க்கவில்லையே, நம்ம எப்படி அவரை பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அத்தனை பேரும் வாக்குகளை செலுத்தி இருக்கின்றால். குறிப்பிட்ட இந்த 2 தொகுதிகளை கூட என்னால் சொல்ல முடியும். யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லுகின்றார்கள், அவர்களே 10,000 வாக்கு பின்தங்கி இருக்கின்றார்கள் கவி. 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.